எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் பிரட்டல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் பிரட்டல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 25 மில்லி நல்லெண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் காஞ்சப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு கடுகு பொரிஞ்சப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கணும். சீரகமும் பொரிஞ்சப்புறமா 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு நீட்டமாக கட் பண்ணிட்டு நம்ம இது கூட சேர்த்திக்கணும். பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் வதங்கின அப்புறமா 300 கிராம் கத்திரிக்காய் சேர்த்திக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நமக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்திட்டோன்னா போதும். இதை நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.